இந்த மலை மேல் தான் நாம் இப்பொழுது போகிறோம். அந்த இடத்தினுடைய பெயர் நாகூருத்து. அங்கே வாழ்கிற மக்கள், மலைவாழ் மக்கள், அவங்க மலைமலசர் என்கிற இனத்தை சேர்ந்தவர்கள். இங்கே கீழே இருந்து இந்த மலை வழியாக நாம் மேலே போக வேண்டும். சுமார் 4 கிலோமீட்டர் மேலே போகணும். மலை மேலே ஏறி போகணும். அங்கே தான் இந்த மக்கள் குடியிருக்காங்க. போகிற வழி மிகுந்த மிருகங்கள், யானை, சிறுத்தை, கரடி, காட்டெருமை போன்ற ஆபத்தான மிருகங்கள் இருக்கக்கூடிய வழித்தடம் தான். இப்போ அந்த பாதை வழியாக தான் நம்ம போகிறோம். இந்த மலையினுடைய அடிவாரத்துக்கு நாம் வந்திருக்கோம். இந்த மலை மேலே தான் அந்த கிராமம் இருக்கிறது. இந்த வழியில் யானை இருக்கிற இடம் இது. 1998ஆம் ஆண்டு போல் முதலாக இங்கே நாங்கள் ஊழியத்துக்கு வந்த இடம் தான் இந்த இடம். மிகவும் இப்பவும் பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறாங்க. அதை விட மிக மோசமான நிலைமையில் நாங்கள் முதல் இங்கே வரும்போது அவனுடைய நிலைமை மிக மோசமாக இருந்தது. மேலே இந்த மலை மேலே இருந்து இங்கே வருவாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. இங்கேருந்து வந்து தண்ணி எடுத்துகிட்டு மேலே போகணும். அப்படி சில சமயத்தில் இங்கே தண்ணி எடுக்கும்போது இது ரொம்ப ஆபத்தான ஒரு வாய்க்கால், ஆழமான ஒரு வாய்க்கால். இதில் விழுந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அவங்க பாடி கூட கண்டுபிடிக்க முடியாமல் பல நாட்கள் தேடி எங்கேயோ ஒரு டனலுக்குள்ளே அந்த பக்கம் இருக்குது, அங்கே போய் பார்த்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. அப்படியெல்லாம் ஆபத்தான பகுதிகள் இந்த இடத்துல தான் அந்த மக்கள் வாழ்கிறார்கள். அவங்க அங்கேருந்து இந்த வழியாக தான் கீழே வந்து இன்னும் கீழே போகணும். கடை ஏதாவது ஜாமான் வாங்கணுன்னா அங்கே போகணும், ஸ்கூலுக்கு அங்கே போகணும், சர்ச்சுக்கு இங்கேருந்து அதை விட தூரம், மெயின் சர்ச்சுக்கு அதை விட ரொம்ப தூரம். ஸோ ஆண்டவர் மேலே இவங்க வச்சிருக்கிற அந்த அன்பினாலே, தேவனை நேசிக்கிறதுனால இந்த கஷ்டங்களை எல்லாம் பார்க்காம அவங்க என்ன செய்கிறாங்க, இவ்வளோ சிரமங்கள் நடுவில் இருந்தும் கர்த்தரை தேடி வருகிறார்கள். இந்த மேலே இருக்கிற இந்த மலைவாழ் கிராமத்தில் இருக்கிற மக்கள் முழுவதும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஆண்டவர் செய்த பெரிய அற்புதமான காரியம். இந்த ஊரில் கர்த்தர் இவர்களை நேசிக்கிறார் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகிறது. என்ன செய்து சிஸ்டர், என்ன செய்து? அவர் கைவிடுகான்னு அவர் இருந்தானே நான் கைவிட்டு வந்தாங்க. ரெண்டாளா இருக்காரு, அவர் 3 நான் 2 ஆள்